ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு என்னை இந்த மாதிரி இவன் நாசப்படுத்திட்டான், என்னை மிரட்டி, இவன் பிரியாணி விற்கிற பையன், இவன் பிளாட்பாரத்தில் பிரியாணி விற்கிறவன், திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியத்துக்கு வேண்டப்பட்டவன், இவன் எப்படி என் காலேஜ் கேம்பஸ்குள்ள வந்தான், நான் படிக்க வந்தேன், என்னை சின்னாபின்னம் ஆக்கிட்டான் அப்படின்னு ஒரு பொண்ணு புகார் கொடுக்குறா. அந்த புகாரில் அவ சொல்றா, என்னை இங்கேருந்தா தொட்டான், இப்படி இப்படி பண்ணான், இப்படி இப்படி செஞ்சான் அப்படின்னு புகாரில் எழுதி கொடுக்குறா. அது எவ்வளவு ரகசியமா போலீஸ் அந்த புகாரை வைக்கணும், அதை அப்படியே எடுத்து வெளியே விட்டுட்டானுங்க சார். அந்த பொண்ணுடைய பேரு, அந்த பொண்ணுடைய அப்பா பேரு, அந்த பொண்ணுடைய போன் நம்பர், அந்த காலேஜில் அவ எந்த வருஷம் படிக்கிறா, அவ வீட்டு அட்ரஸ் என்ன, அவ வயசு என்ன, மொத்தத்தையும் போட்டுட்டாங்க. போட்டு அவன் என்ன இங்க தொட்டான், என்ன இப்படி இப்படி பண்ணான், அப்படி இப்படி பண்ணான், அப்படி இப்படி பண்ணான்னா அந்த பொண்ணு ஓடி போயிட்டான். ஐயோ ஐயோ, எவ்வளவு ரகசியமா வைக்கணும். அதை கவர்மெண்டாங்க, அது இது கவர்மெண்டா? அவன் குடும்பத்து பெண்ணுக்கு இப்படி ஒண்ணுன்னா இந்த மாதிரி இவங்க வெளியே விடுவாங்களா? யாரு என்ன அவன் என்ன செஞ்சான், அதை ரகசியமா தானே போலீஸ்ல புகார் கொடுக்குறா. நீ ரகசியமா தானே எல்லாமே பண்ணணும். அட்ரஸ் போல் கொண்டு வெளியே சொல்லலாமா? ஏன் இதை சொன்னாங்கன்னா, எதுக்காக இந்த பொண்ணு இந்த மாதிரி விஷயம் வெளியே வந்ததுன்னா, இதை ஃபாலோ பண்ணி எங்க இன்னும் 10-50 பசங்க வந்துட போறாங்க. என்னையும் பண்ணாங்க, நானும் அப்படிதான் பண்ணேன், நானும் இப்படிதான் பாதிக்கப்பட்டேன், இவர் தான் இந்த சாரு, அவர் தான் இந்த சாருன்னு, எங்க யார் அந்த சாருன்னு வெளியே வந்துட போதும்னு இந்த பொண்ணுடைய டீட்டெயில் எடுத்து வெளியே விட்டவன மற்ற பசங்களும் பயந்துட்டாங்க. ஐயோ வேண்டாண்டாயப்பா, நீ ஒரு நல்ல கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கணும்னா, இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறா, அவ பேரெல்லாம் உங்களுக்கு வேணாம். இந்த மாதிரி யாராகிலும் பாதிக்கப்பட்டு இருந்தா ரகசியமா சொல்லுங்க, உங்க பேர் வெளியே தெரியாத நாங்க பாத்துக்கிறோம். இதைத்தான ஒரு கவர்மெண்ட் சொல்லணும். சொல்லுச்சா? இந்த தமிழ்நாட்டு மக்கள் கேட்டாங்களா? சொல்லுங்க. நான் எமோஷனலா ஆகுது எனக்கு இதெல்லாம் பேசும்போது. யாராவது கேட்டாங்களா? டேய் இதைத்தானடா கேட்டிருக்கணும், இது எப்படா வெளியே போய் கடந்து போறாங்க சார் ஜனங்க, கடந்து போறாங்க. எனக்கு 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்துடுச்சா, இந்த 1000 ரூபாய் வச்சுக்கு நான் இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிடுவேன். அவன் தெரிஞ்சுக்கிறான், பிச்சை இப்படியே இவங்க வாழ்ந்துருவாங்க, பிச்சை எடுத்து இவங்க போயிடுவாங்க. அவன் அப்படியே யோசிக்கிறான். நான் உதவித்தொகை கொடுப்பதை தப்புன்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லாது, உன்னுடைய உரிமை தொகைன்றாங்க, தப்புன்னு சொல்லலை. ஆனா உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். காலத்துக்கு வாங்கிட்டு வரக்கூடாது. விஜய் கூட 2500 கொடுக்குறேன்ற, குறிப்பிட்ட காலத்துக்கு தான் கொடுக்கணும், குறிப்பிட்ட காலத்துக்கு தான் கொடுக்கணும். அதுக்குள்ள உன்னுடைய வாழ்க்கை தயாரித்து அவர் உயர்த்திடுவார். நீ 2500 ரூபாய் நீ செலவு பண்ணி 2500 25,000 50,000 1 லட்சம் நீ சம்பாதிக்கிற அளவுக்கு உன்னை ஒரு கவர்மெண்ட் வைக்கணும். குப்பை நாடா இருந்த சிங்கப்பூர் அப்படிதானே அவர் சாதிச்சு காட்டினார் ஒரு தலைவர். உலகத்துல எப்படி எப்பேற்பட்ட நாடுகள்லாம் முன்னுக்கு வந்தது. ஏன் தமிழ்நாடு இத்தனை கோடி ரூபாய் மக்கள் இருக்கிற இந்த தமிழ்நாடு, இவ்வளவு வளங்கள் இருக்கிற தமிழ்நாடு ஏன் இவ்வளவு நாசமா இருக்குது? அதைத்தான் நான் தாய்மாரில் கேட்கிறேன். ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் இவ்வளவு அக்கறை நடந்தது, அந்த பொண்ணுடைய டீட்டெயில் இவன் வெளியே அப்படி விட்டான். இவன் விடாம இருந்தா இன்னும் பல பெண்களுடைய பேர் வந்திருக்குமே. அதைத்தான் தாய்மார்கள் கேட்டிருக்கணும்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா?